ஏழாம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல். குழந்தைகளே, நாம் இப்பொழுது எண்ணியல் பாடப்பகுதியில் முழுக்களில் வகுத்தலை பற்றி பார்க்க போகிறோம். அதற்காக பயிற்சி 1.4 கணக்கு எண் 5 பார்க்க போகிறோம். ஓர் இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 8 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? குழந்தைகளே, உங்களுக்கு கணக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைந்து வருகிறது. ஒவ்வொரு மணி நேர இடைவெளியின் பொழுதும் எவ்வளவு வெப்பம் குறைந்தது என்று தெரியவில்லை. ஆனால் 8 மணி நேரங்களுக்கு பிறகு அந்த இடத்தினுடைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் குறைந்துவிட்டது. அப்படி என்றால் ஒரு மணி நேர இடைவெளியில் எவ்வளவு குறைந்திருக்கும் என்பதே நம்மளுடைய கேள்வி. இந்த 0 போன்று அமைந்துள்ள இந்த இதை நாம் டிகிரி என்று படிக்க வேண்டும். சி என்றால் செல்சியஸ், வெப்பநிலையை குறிக்கக்கூடிய ஒரு அளவு. 24 டிகிரி செல்சியஸ் என்று படிக்க வேண்டும். சரி, இப்பொழுது கணக்கிற்குள் செல்லலாம். ஒரு இயங்குறு படத்தின் மூலமாக உங்களுக்கு இதை எளிமையாக புரிய வைக்கிறேன். பாருங்கள், ஒரு கடிகாரமும் உள்ளது, ஒரு வெப்பநிலை மானியும் உள்ளது. வெப்பநிலை மானியில் வெப்பநிலை சிவப்பு நிற பட்டையால் காட்டப்பட்டுள்ளது. அது குறைவதை நீங்கள் காண்பீர்கள். அதேபோல் கடிகாரமும் ஓட ஆரம்பிக்கிறது. 8 மணி நேரத்திற்கு பிறகு வெப்பநிலை எவ்வளவு குறைந்துள்ளது என்பதை பார்க்கலாம். ஆறு மணி, 7 மணி, 8 மணி. 8 மணி ஆனவுடன் வெப்பநிலையை நாமும் நிறுத்திவிட்டோம். இப்பொழுது வெப்பநிலை எவ்வளவு குறைந்துள்ளது என்று பார்த்தோமானால் 8 மணி நேரத்திற்கு பிறகு 24 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. சரி, ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் எவ்வளவு குறைந்துள்ளது என்பதை வழிமுறையின் மூலமாக காணலாம். 8 மணி நேரத்தில் குறையும் வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஆகவே ஒரு மணி நேரத்தில் குறையும் வெப்பநிலை என்ன செய்ய வேண்டும்? 24 வகுத்தல் 8. சில கணக்குகளை நாம் பெருக்கி இருப்போம், சில கணக்குகளில் நாம் வகுத்தல் செய்ய வேண்டும். ஏனென்றால் குறைந்த மதிப்புகளை கொடுத்துவிட்டு அதிகமான அளவு மதிப்புகளை கேட்கும் பொழுது நாம் பெருக்குதல் செய்ய வேண்டும். அதுவே அதிகமான அளவு மதிப்புகளை கொடுத்து குறைந்த அளவு மதிப்புகளை கேட்கும் பொழுது நாம் வகுத்தல் செய்தல் வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த கணக்கிலேயே 8 மணி நேரத்தில் குறைந்ததை கொடுத்துவிட்டு 1 மணி நேரத்தில் குறைந்த வெப்பநிலை எவ்வளவு என்று கேட்டுள்ளார்கள். ஆகவே நாம் வகுத்தல் செய்ய வேண்டும். குழந்தைகளே, இப்பொழுது நாம் 24 8ஆல் எவ்வாறு வகுப்பது என்பதை பார்ப்போம். முதலில் இங்கு நமக்கு வகுப்பட வேண்டிய எண் 24, 2 இலக்கம் உள்ள எண் ஆகையால் நாம் 2 பெட்டிகளை வரைந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த பெட்டி முறை தெரிந்திருந்தால் இது மிக எளிமையாக இருக்கும். பாருங்கள், முதலில் வகுப்படும் எண்ணான 24ஐ ஒவ்வொரு பெட்டியிலும் பிரித்து எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வகுக்கும் எண்ணான 8ஐ வெளியே எழுதி கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு இலக்கமாக நாம் வகுத்தல் வேண்டும். முதல் இலக்கம் 2. இப்பொழுது இந்த 2ற்குள் 8 எத்தனை முறை வரும் என்று பார்த்தோமானால் 0 முறைதான் வரும். ஆகவே 0ஐ 8ஆல் பெருக்கி 0 என்று கீழ்பெட்டியில் போட்டுக்கொள்வோம். 0 8 0. இப்பொழுது மேலே உள்ள எண்ணிலிருந்து அந்த 0ஐ கழிக்க வேண்டும். 2லிருந்து 0ஐ கழித்தோமானால் 2 தான் கிடைக்கும். 2லிருந்து 0ஐ கழித்தால் 2 கிடைக்கிறது. பிறகு என்ன செய்ய வேண்டுமானால் இந்த கழித்து கிடைத்த மீதியான 2ஐ அடுத்த இலக்கத்திற்கு முன்பாக எழுதி கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த 2ஐ 4ற்கு முன்பாக எழுதி கொள்வோம். இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள புதிய எண் 24. இந்த 24ஐ 8ஆல் வகுக்கும் பொழுது எத்தனை முறை வகுக்க முடியும் என்று பார்த்தோமானால் 3 முறை. அதாவது 24இல் 3 8கள் உள்ளன. 3 8 24. குழந்தைகளே, உங்களுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு நன்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம்.
24 24 கழித்தோமானால் 0 கிடைக்கிறது. ஆகவே 24 ஆனது 8ஆல் மீதியின்றி வகுபட்டிருக்கிறது. மீதி 0. மேலே உள்ள 3 ஆனது ஈவு. ஆகவே நமக்கு கிடைத்துள்ள விடை 3 ஆகும். தீர்வு. ஆகவே 1 மணி நேர இடைவெளியில் குறையும் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ். நன்றி.